தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகம் படுதோல்வி, ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்து கணிப்பு. தமிழக வெற்றி கழகம் படுதோல்வி, ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்து கணிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். எந்த கூட்டணியிலும் தொகுதி பங்கீடு நிறைவடையவில்லை. இன்னும் தேர்தல் வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்கவில்லை. தேர்தல் சூடுபிடித்துள்ளது. பொதுமக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள். தற்பொழுது பல நிறுவனங்கள் கருத்து கணிப்புகளை நடத்தி உண்மையான கருத்து கணிப்புகளை ஒரு சில நிறுவனங்கள் வெளியிடுகின்றன. ஒரு சில நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு அவர்களுக்கு சாதகமாக கருத்து கணிப்புகள் என்ற பெயரில் கருத்து திணிப்புகளை நடத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் ஏஎன்எஸ் நிறுவனம் அக்னி நியூஸ் சர்வே என்ற ஒரு நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த கருத்து கணிப்பில் தமிழக வெற்றி கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 50% வாக்குகள், 40% வாக்குகள், 30% வாக்குகள், 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவார், 180 தொகுதிகளில் வெற்றி பெறுவார், 150 தொகுதிகளில் விஜய் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்ட தமிழக வெற்றி கழகம் 9.7% வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. பெரம்பூர் தொகுதியிலேயே நடிகர் விஜய் தோல்வியடைவார் என்று அந்த கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. சமீபத்திய கருத்து கணிப்புகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் தேர்தலுக்கு 30 நாட்கள் உள்ளன. இன்னும் விஜய்க்கு பல சிக்கல்களை கொடுக்க திமுக, அதிமுக கூட்டணிகள் முயற்சி எடுத்து வருகின்றன. தேர்தல் நெருங்க விஜய் பல பிரச்சனைகளை சந்திப்பார். சிபிஐ வடிவில், அமலாக்கத்துறை வடிவில், வருமான வரித்துறை வடிவில், விஜய் அவர்களுடைய திருமண விவாகரத்து வடிவில் பல பிரச்சனைகளை அவர் சந்திப்பார். மேலும் பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். இவற்றையெல்லாம் தாண்டி விஜய் எப்படி வெற்றி பெறப் போகிறார் என்பது தெரியவில்லை. தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா, தோல்வி பெறுமா என்பது தெரியவில்லை. தற்போதைய கருத்து கணிப்புப்படி, ஏஎன்எஸ் நிறுவனத்தின் கருத்து கணிப்புப்படி 9.7% வாக்குகளை பெற்று விஜய் 3வது இடத்தை பிடிப்பார். பெரம்பூர் தொகுதியில் விஜய் தோல்வியடைவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.